இராமாயணத்தில் உள்ள நற்பாடங்கள் மனித வாழ்வுக்கு வழிகாட்டி. இராமாயணம் என்பது வெறும் புராணக் காவியம் மட்டும் அல்ல, அது மனித வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஒளியூட்டும் நற்பாடல்களால் நிரம்பியதாகும். இது தர்மம், கடமை, நேசம், மன்னிப்பு, பக்தி போன்ற உயர்ந்த மனிதீய குணங்களை எடுத்துரைக்கும் நூலாகும். இதில் கூறப்படும் சம்பவங்கள் மற்றும் பாத்திரங்கள் நம் வாழ்வுக்கு நேரடியாக ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் ஒழுக்கத்திற்கு உதவியாகவும் அமைகின்றன. முதன்மையானது, இராமாயணம் தர்மத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இராமன் தனது தந்தையின் வாக்கை காப்பதற்காக தனது உரிமைகளை விட்டுவிட்டு வனவாசம் செல்வதை நாம் காண்கிறோம். அவர் இவ்வாறு செயல்பட்டது தர்மம் என்றும் தனதாயிருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உயர்ந்த எண்ணம் இன்றைய சமூகத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. இதேபோல் கடமையை உயர்நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் இராமாயணம் சொல்லுகிறது. இராமன் ஒரு மகனாக, கணவராக, சகோதரனாக, அரசராக ஒவ்வொரு பொறுப்பையும் நேர்மையாகவும் முழுமையாகவும் ஏற்றுக்கொள்கிறார். இவர் வாழ்க்கை கடமை என்றால் என்ன என்பதை உணர்த்துகிறது. சீதை வடிவில் நாம் விசுவாசத்தின் பேரியறத்தை காண்கிறோம். தனது கணவரிடம் கொண்ட தூய உணர்வும் அவரது மீது கொண்ட நம்பிக்கையும் சீதையை ஒரு பத்திவிரதையின் சிறந்த முன்னுதாரணமாக நிறுத்துகின்றன. திருமண வாழ்க்கையின் தூய்மை, நம்பிக்கை மற்றும் உறுதியை சீதை எங்களுக்கு கற்பிக்கிறார். இராமனின் வாழ்க்கையில் சத்தியம் என்பது வழிகாட்டியாகவே இருந்தது. எந்த நேரத்திலும் அவர் பொய் பேசவில்லை. சத்தியத்திற்காகவே சில நேரங்களில் தானும் துன்பம் அனுபவித்தார். இது எப்படியிருந்தாலும் உண்மை பேசுவது எத்தனை முக்கியம் என்பதைக் காட்டுகிறது. மன்னிப்பு என்பது மனிதனின் உயர்ந்த பண்பாகும். வாலியின் மகன் அங்கதன் தந்தையை இழந்த வலியிருந்தும் இராமனிடம் மன்னிப்புடன் நடந்து கொள்கிறார். தன் சினத்தைக் கட்டுப்படுத்தி தர்மத்தை ஏற்று அவருடன் கைகோர்க்கிறார். இது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் உணர வேண்டிய பாடமாகும். நட்பு பற்றியும் இராமாயணம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஹனுமான் இராமனுக்கு உண்மையான நண்பனாகவும் பக்தனாகவும் இருந்து உதவுகிறான். தன்னலம் பாராமல் தனது வாழ்நாளையே இராமனுக்காக அர்ப்பணம் செய்கிறான். உண்மையான நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹனுமான் நமக்கு கற்றுத்தருகிறார். இறுதியாக இராவணன் போன்ற சக்தி வாய்ந்தவனும் தனது தீய செயல்களால் தோல்வியடைந்து வீழ்கிறான். இது தீமையால் பெறும் வெற்றிகள் தற்காலிகமானவை, ஆனால் தர்மம் நிலையானதாகும் என்பதை வலியுறுத்துகிறது. மேலும் இராமாயணத்தில் குடும்ப உறவுகளின் மதிப்பு, அரசியல் நெறிமுறைகள், பண்பாட்டு மரபுகள் போன்ற பல அருமையான விழுமியங்களும் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பாத்திரமும் தனித்துவமான வாழ்வுப் பாடங்களைக் கொடுக்கின்றன. இராமன், சீதை, ஹனுமான், லக்ஷ்மணன், ராவணன் என ஒவ்வொருவருடைய குணநலன்கள், செயல்பாடுகள் அனைத்தும் வாழ்க்கையின் பல பரிமாணங்களை விளக்கும் வகையில் அமைந்துள்ளன. எனவே இராமாயணம் என்பது ஒரு புராணக் கதையை விடவும் மேலானது. இது நம் மனதையும் வாழ்வியலையும் உயர்த்தும் தத்துவங்கள் நிறைந்த வாழ்வியல் நூலாகும்.